அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே சங்கீதக்காரன் 4வது அதிகாரத்திலே ஒரு வாசகம் இப்படியாக சொல்லுகிறது: என் நீதியின் தேவனே, எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நீதியின் தேவனே, எனக்கு இறங்கும், என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் முறையிட்ட ஒரு வாசகம்தான். என் நீதியின் தேவனே, என் கூப்பிடுகள் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்குன்னு எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த வீடியோ பார்த்து கொண்ட உங்களுக்கு உங்கள் விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் தர விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். அன்னாள் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. 1 சாமுவேல்ல 1வது அதிகாரத்தில் அங்கு கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவன் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் குழந்தை இல்லை. 2வது மனைவியாக வேலைக்காரை பெனினாளை தன் கணவனுக்கு எல்கனாவுக்கு கொடுத்தாள். குழந்தை பிறந்தது. ஒவ்வொரு நாளும் அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அப்பொழுது இந்த பெண்ணினால் அன்னாளை துக்கப்படுத்தினாள். உடனே புருஷன் கேட்கிறா. அங்கே சொல்றாரு, அவள் புருஷனா எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். நடக்கலை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். அங்கே சேனையின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ண. அதே போல ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்டார். நல்ல ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். அவள் அங்கு ஏலி சொன்னார், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தில் போ, உன்னுடைய அடியாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தில் போ என்று ஆண்டவர் அவனுக்கு பதிலளித்தார். அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அதில் மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு வார்த்தை சொல், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது பக்தன் சொன்னது போல இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க உங்கள் மேல் தேவனுடைய ஒளி பிரகாசிக்க பண்ணும். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். அந்நாளின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை உயர்த்துவார். God bless you. நன்றி.